Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா மினி ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஜாங்கிரி கடையில தான வாங்கியிருப்போம். ஆனா வீட்லயே ரொம்ப சுலபமா குறைவான பொருட்கள் வச்சு பண்ண முடியும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும். டேஸ்ட் அப்படியே நம்ம ஸ்வீட் ஷாப்ல வாங்குறது போலவே இருக்கும். உள்ள நல்ல ஜூஸியா, வெளியில நல்ல கிறிஸ்பியா, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களே பாருங்க இதோட டெக்ஸ்சர் எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் இருக்க போல் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பெர்ஃபெக்டான ஜாங்கிரி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முழு உளுந்து யூஸ் பண்ணால் தான் இது நல்லா பெர்ஃபெக்டாக வரும். பாதி பாதியாக உடைச்ச உளுந்து இருக்கும்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த கப்பில் தான் உளுந்து அளந்து எடுத்திருக்கேன். நீங்களும் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் யூஸ் பண்ணிவிட்டு உளுந்து அளந்துக்கோங்க. நான் மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க சாதாரண கப்பு. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். கை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்யும்போது பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடிட்டு 2 மணி நேரம் அப்படியே இதை ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். அரைக்கும் போது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம வடைக்கெல்லாம் மாவாட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் மாவு அரைச்சிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துட்டு நல்ல அகலமான பாத்திரத்தில் இது போல் சேர்த்துருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு அளந்து சேர்த்துட்டு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸ்வீட் ஷாப்லலாம் இந்த மாதிரி தான் பிசைஞ்சு எடுப்பாங்க. நம்ம கைவிடாமல் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது போல் நல்லா தேய்ச்சி பிசையணும். விரல்களை வச்சு நல்லா இதை தேய்ச்சி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஒழுங்காக பிசையாமல் அப்படியே செய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஜாங்கிரிகள் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அது வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் பாகு காய்ச்சுவோம்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஒரு பிசுக்கு பதம் சொல்லுவோம்ல, குலாப் ஜாமுனுக்கெலாம் நம்ம எடுப்போம், அந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லேசாக நீங்கள் அந்த பாகை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லேசாக பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கம்பி ஃபார்ம் ஆகாது. அப்படி இருந்ததுன்னா அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு கம்பி பதம்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது ஜாங்கிரி போட்டதும் டக்குன்னு இறுகிரும். அதனால் ஒரு கம்பி பதம்லாம் இதுக்கு செய்யக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிருச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்மளோட மாவு நல்லா தயாராக இருக்குது. பாருங்கள், ஒரு விப்பிங் க்ரீம் போல் இருக்குல்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி மாவு தெரிஞ்சதுன்னா அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை ஒரு கவரில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பைப்பிங் பேக் வச்சுருங்க. நீங்கள் பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம பால் கவர், எண்ணெய் கவர்லாம் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது உள்ள மாவு நிரப்பிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நிரப்பினதுக்கு அப்புறமா இது போல் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. கத்திரிக்கோல் வச்சு நல்லா இது போல் கட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது, சின்ன ஹோல் வர மாதிரி கட் பண்ணால் ஓகே. இப்போ நம்ம எண்ணெயில் புளியறதுக்கு முன்னாடி இது போல் தட்டில் பிழிஞ்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மினி ஜாங்கிரி தானே பண்ண போகிறோம், அதனால் அதே மாதிரி ஷேப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு அதில் இது போல் சின்னதாக ஒரு மாவு வந்து விட்டு பாருங்கள். அது உடனே மேலெலும்பி வந்துருச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணுற கடாய் வந்து ஆழமான கடாயாக இருக்கக்கூடாது, இது போல் ஃப்ளாட்டான கடாயாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜாங்கிரிகள் வந்து ஈஸியாக புளிய முடியும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா கரெக்டாக சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரிகளை புளிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 சுற்று சுற்றினா போதும். ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டு சுற்றாமல் நெருக்கமாக சுற்றுங்க. அப்போ வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படி நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்கின போல் இருக்கும். எண்ணெய் வந்து கரெக்டாக சூடாக இருக்கணும். எண்ணெய் கரெக்டாக சூடாகாமல் அதுக்குள்ளவே நம்ம வந்து புளிய ஆரம்பிச்சிட்டோன்னா ஜாங்கிரிகள் மேலே மிதக்காது, கீழே தட்டில் போய் ஒட்டிக்கும், அதாவது அந்த ஃப்ளாட்டான கடாயில் போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது போல் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு இது நல்லா முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு உளுந்தோட வாசனை பிடிக்காதுன்னா நம்ம மாவு பிசைகிறோம்ல, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா கேப்ரா வாட்டர்லாம் சேர்த்து நீங்கள் பிசையலாம். பொதுவாக ஸ்வீட் ஷாப்பில் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்து தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த வாசனை அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் வந்து அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு உளுந்தோட வாசனை வந்து பிடிக்கும். உங்களுக்கு உளுந்து பச்சை வாசனை பிடிக்கலன்னா இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது கரெக்டாக வெந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் லேசாக வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹார்டாக இருக்கும், அப்போ அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சாஃப்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாகவே நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஜீரா பாகில் போடும்போது அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போதே சூடாக இருக்கிற அந்த ஜீரா பாகில் இதை சேர்த்துருங்க. ஜாங்கிரியும் சூடாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ஜீரா பாகும் நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அப்படியே ஒரு ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. பொதுவாக இது 3 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும், நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். 3 மணி நேரத்தில் வெளியில் எடுக்கிறத விட நம்ம ஓவர் நைட் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் ஜீரா பாகுமே கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாமே சுட்டு நம்ம அதில் போடும்போது இது கரெக்டாக வந்து முங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே போல் நான் மீத இருக்க எல்லா மாவுலையும் ஜிலேபிகள் செஞ்சு ஒவ்வொரு பேட்சாக நான் வந்து வெளியில் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு பேட்சாக செஞ்சு வெளியில் எடுக்க நீங்கள் ஜீரா பாகில் போட்டுகிட்டே வாங்க, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வீடியோக்காக 3 மணி நேரத்துலேயே இதை வெளியில் எடுத்து சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 3 மணி நேரத்துலேயே இது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லாக ஜூஸியான ஜாங்கிரிகள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே கடையில் வாங்கின போல் இருக்கும். உள்ளே நல்லா ஜூஸியாக, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.